ஏய் முதல்ல இதெல்லாம் இருக்கும் கம்னரு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அந்த ஸ்ட்ரைட் மட்டும் வைக்க விடாதீங்க. முன்னாடி போ, முன்னாடி லைட்டா போடா. ராட மேல தூக்கு, ராட மேல தூக்குடா. ராட அப்படி இருக்காதுடா, கைட்டிக்கோடா. ஹலோ வாண்டர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு கர்நாடகா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க இவ்வளோ தூரம் நாங்கள் வந்தது கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ட்ராவல். மதியம் 1 மணிக்கு ஏறணும், நைட்டு 2 மணிக்கு, அடுத்த நாள் 2 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். இந்த ட்ராவலையும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் நாங்கள் நூடுல்ஸ் ஆகி வந்தோம். ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு மயில் விரால் பிடிக்க கிளம்பிட்டோம். ஊர் பேர் தெரியாத இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா லியோட பிரதர் தான். அதுக்கப்புறம் அவரோட ஓனரும் எங்களை கார்லேயே இட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நீங்கள் ஃபிஷிங் போகிறீங்கன்னா லோக்கல் வந்து சப்போர்ட் இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா லோக்கல் சப்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக மீன் பிடிக்க முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க 2 பேருமே. அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த ஹோட்டலுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். நல்ல ஒரு புதினா சாப்பாடு, இட்லி, வடை செம்மையாக இருந்தது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். இந்த ஸ்பாட்டில் ரொம்ப எதிர்பார்த்து போனேன், ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும். மயில் விரால் பிடிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும், போயிட்டே இருக்கலான்ற ஒரு ஆசையில் வந்தேன். ஆனால் இது பார்த்தோன்னே கொஞ்சம் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல இவ்வளோ மீன் அடிக்குமா? கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2 டேஸாக ட்ரை பண்ணோம். 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15-16 மீன் அடித்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8 மீன் வந்து நல்ல ஒரு சைஸு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோவுக்கு அபோவ் தான் அடிச்சிருந்தோம். எல்லாருமே போன 4 பேருமே நாங்கள் ஒரு பிக் சைஸ் பிடிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ஜம்ப் ஃப்ராக் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மயில் விரால் எப்படி அடிக்கும், என்ன எப்படி வரும்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் லியோ 2 மீன் விட்ட அப்புறம் தான் இதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜம்ப் ஃப்ராக் எடுத்து போட்டுட்டு அதே யூஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மீன் நல்லா அடிச்சிருக்கோம். நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். விடாமல் கேஸ்டிங் பண்ணால் தான் இந்த மீன் வெளியே வருது. அதே மாதிரி விடாமல் கேஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் லியோக்கு வந்து சடனாக ஒன்று எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் இந்த மீனை பிடிக்க வந்துட்டோம். வந்து அதை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் மீனை ஒரு 16 மீனை ஏற்றிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோவில் இதோட வாய்ஸ் ஓவர் நிறுத்திக்கிறேன். ஸோ இதுக்கு மேற்கொண்டு இதை ஏதாவது நிறை குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மீன் பிடிக்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ மீன் அடிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ உங்களோட ஸ்னேக்கேட் அனுபவம், அதாவது மயில் விராலோட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் யூஸ் பண்ண ஃப்ராக் என்னென்னன்றதை ஒரு ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள், இதையும் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஓட்டு எங்க வந்து அடிச்சுட்டு போறாது? எல்லாம் ஓடி என்னாச்சு? ஆளே உள்ள இருக்குது. இதோட 2 விட்டா நினைக்கிறேன். 2 தானே விட்டேன். இருக்குங்க, நிறைய இருக்கு. ஐயோ இந்த பேட்டனுக்காக தான் ப்ரோ 400 கிலோ 500 கிலோமீட்டர் தாண்டி வந்தது இந்த பேட்டனுக்காக தான். விடு விடு. தூக்கி கையில விடா. கையில புடுறா, கையில புடி. இதுல பாதி தான் இருக்கும். அது பாதி. தூக்கு
ப்ரோ இதெல்லாம் கையெழுத்துரும். கையில புடுறா. இது ப்ரோ ஃப்ராக்லாம் பிரச்சனை இல்லை குண்டு. நீ ஒரே இடத்துல போட்டு பொறுமையாக தான் வரும். அப்படிதான் தெரியும். ஆனால் கிளம்பாது. மீன் கிளம்ப மாட்டுறா. ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்ற மாதிரியே இவன் சரி பெருசு. காலம் யாருதா இருந்தாலும் ஆட்ட நாயகன் நாம தான். இறக்குடா. என்ன காலம் யாருதா இருந்தா என்ன ஆட்ட நாயகன் நாம. சாரி எனக்கு வந்து ஒன்றுமே பிடிக்காதுன்னு எனக்கே தெரியும். தெரியுதா ஏன் அங்கே மீன் அடி. போல 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 உள்ள போட உள்ள போட. ஏய் முதல்ல இதெல்லாம் இருக்கும் கம்முரு. உள்ள போட ஏய் பல்லண்டா நீ நூலை பிடிச்சி தர தரன்னு ஈத்துறா இல்லையா? அது வந்துருந்தா ஏய் கட்டா விட்டுருக்கா. ஓகேவா? ஓகே ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்படியே. நூலை பிடிச்சி இப்படி இதை புடுறா. கை கேமரா அறுத்துச்சா ப்ரோ? ரொம்பவா எடுங்க பா. ஏண்டா அவரு காரில் போட்டு வந்து டும்மு இது சரியான சைஸ்ரா. ஆமாம் இங்கே தச்சதோட சைஸ் தான். நல்லா கட்டையாகுது ப்ரோ. முன்னாடி போ, முன்னாடி லைட்டா போடா. ராட மேல தூக்குடா. ராட அப்படி இருக்காதுடா, கைட்டிக்கோடா. மேல தூக்கி வைடா டைட்டு. இல்லையா கயிறு அது மாதிரி போட்டுக்கோ. ரெண்டு சுத்துறா. தூக்குடா, இங்க காட்டுறா.
தூக்க இங்க காட்டுறா மீனை தூக்கி காட்டுறா பரவாயில்ல ஒரு வழியா பாடுபட்ட இதுக்கு அப்படி அப்படி கூடாது இது அப்படி அது ஒரு கை மட்டும் வை ஓகேவா ஃப்ராக பார் ஓகே துணி வேற இல்லை ப்ரோ அந்த துணி நான் தூக்கவா விட்டடிங்க ப்ரோ கண்டிப்பா போயிடும் இந்த மாதிரி அடிச்சா இல்லையா உசாரு இப்படி ராட படுக்க வை ப்ரோ இப்படி வை ப்ரோ நீ ஃபுல்லாண்டு போட்டு நீ ஃபுல்லாண்டு அதையாச்சும் குறை வரா நல்லா ஃபீல் எவ்வளோ கிட்ட வந்து நீ அதுக்கு மேலடா கையில போடுறாத மீன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்ல ஊக்கு உள்ள போய் எடுக்க முடியாதா? கை சுத்துறா முதல்ல கிடக்குது முதல்ல கிடக்குது தெரியுங்களா இங்க இருக்குண்ணா இதை பிடி அப்பா குழம்புக்கு காய்ச்சி இன்னைக்கு போதும் சின்னதா ஓகே நீட்டாகுதா சூப்பர் சூப்பர் ப்ரோ அந்த ஸ்டைட் மட்டும் வைக்க விடாதுங்க கொஞ்சம் உள்ள விட்டு மேலே லைட்டாக தூக்குங்க சூப்பர் அடிச்சிட்டா தூக்கு ப்ரோ நான் தான் சொன்னேன்ல சைஸ் பார்த்தீங்களா சூப்பர் ப்ரோ ஊருக்கு நீங்க மீன் போட்ட உடனே அடிக்கிறீங்க ப்ரோ போட்டோ ஒன்றும் அடிக்கல ப்ரோ விட்டுட்டேன் நான் உள்ளியா விட்டாரு. கண்ணாடியா கேட்டு அதை லூஸ் பண்ணி ப்ரோ நல்ல சைஸ் தூக்கு தூக்கு லைட்டா ராடு மேலே தூக்கிட்டு தூக்கு நாட்டு வராது நாடு விட்டு நாடு கண்டு விட்டு கண்டம் தூக்குடா ஒண்ணா சென்னையில இருந்து கர்நாடகா போன ஒரு 600 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மீன் இது நாங்கள் வந்து மீனை பிடிக்கணும்னு போடல நாங்கள் ஒரு புது மீனை பிடிக்க போகிறோம் ஒரு குட் ஃபீல் வரணுன்றதுக்காக தான் ட்ரை பண்ணோம் அது ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு எங்களோட மயில் விரல் ஆசை நிறைவேறிச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்